என் மகன் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே, அதாவது உயிரோடு இல்லாமல் இருப்பதே நல்லம் என்கின்ற அளவிற்கு தாயொருவர் கருத்து தெரிவித்திருப்பதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. எதற்காக இவ்வாறு அந்த தாய் கூறியிருக்கின்றார், இதன் பின்னணியில் உள்ள விடயம் என்ன என்பது தொடர்பாக விரிவாக இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த தொகுப்பை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த போதைப் பொருளால் இன்று நிலைமை இப்படி இருக்கின்றது என்பதை தயவு செய்து இதை பாருங்கள். இது உங்களுக்கு உதவும். உங்களது பிள்ளைகள் அல்லது உங்களது உறவுகளின் எதிர்காலத்திற்கு இந்த பதிவு என்பது மிக முக்கியமானது. இந்த பதிவின் ஊடாக உங்களிடம் ஒரு மாற்றம் பெற வேண்டும், ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதே எமது நோக்கம். கிளிநொச்சி நகரிற்கு மிக அண்மையில் இருக்கின்ற கிராமம் ஒன்றில் வசிக்கின்ற இளைஞனின் தாயார் தான் இவ்வாறு கூறியிருக்கின்றார். அதாவது எனது மகன் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது நல்லது என்கின்ற அந்த கருத்தை, அதுவும் மனம் நொந்து போய் கூறியிருக்கின்றார். அதை தவிர எனது மகன் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார், அவனை கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்ப வேண்டும், அதற்கு யாராவது உதவி செய்யுங்கள் என்று அவர் கோரியிருக்கின்றார். அதனை தாண்டி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும், அவனை நல்லாக்க வேண்டும் என்று பல கனவுகளுடன் அவனை வளர்த்தேன். ஆனால் இன்று அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாகி என்ன செய்வதென்று தெரியாத அளவிற்கு வீட்டில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் விற்று போதைப் பொருள் வாங்கி பாவித்து வருகின்றான். அவனது செயற்பாடும் மிக மிக மோசமாக இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் தான் அவன் இல்லாமல் போனால் கூட சில நாள் தான் கவலையாக இருக்கும். அவன் இருப்பதால் தொடர்ந்து அவனை பார்த்து பார்த்து கவலையாக இருக்கின்றது என்று அந்த இளைஞனின் தாயார் கூறியதாக இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அது தொடர்ச்சியாக அந்த இளைஞனின் சகோதரன், அதாவது அண்ணன் சொல்லுகின்ற சில கருத்தையும் அந்த ஊடக செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே அண்ணன் சொல்லுகின்றார், தம்பியை எவ்வளவோ நல்லாக்க வேண்டும் என்று நினைத்தோம், ஒரு நல்ல உயரத்துக்கு அவனை கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் இன்று அவன் போதைக்கு அடிமையாகி இப்படி இருக்கின்றான். இன்று கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திற்கு அவனை அனுப்ப வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம். அதற்காக பலரின் உதவியை நாடிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒருவர் ஆலோசனையும் கொடுத்து விட்டார். அந்த இளைஞனை மிக விரைவிலே கந்தக்காடு புனர்வாழ்வுக்கு அனுப்பி விடுவார்கள். ஆனால் அந்த சகோதரன் சொல்லுகின்ற தகவல் என்னவென்று சொன்னால், தாய் சொல்லுகின்ற அதே விடயத்தை தான் குறிப்பிடுகின்றார். உண்மையிலே எனது தம்பி இருப்பதை விட இல்லாமல் இருப்பது மேல், இல்லாமல் இருந்தால் கொஞ்ச நாள் தான் கவலையா இருக்கும் என்று. ஆகவே ஒரு குடும்பமே அந்த இளைஞனை வெறுக்கின்ற அளவிற்கு அந்த இளைஞனின் போதை பழக்கம் இருக்கின்றது. எனவே இந்த செய்தியிலே பல விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வரை, அதாவது இன்று கூட யாழ்ப்பாணத்தில் ஹெரோயினுடன் ஒரு இளைஞனை கைது செய்திருந்தார்கள். அதை தொடர்ந்து இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்களை கைது செய்கின்றார்கள், போதைப் பொருளை பாவிப்பவர்களை கைது செய்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் போதைப் பொருளை பாவிப்பவர்கள் தான் அதிக அளவிலே விற்பனையாளர்களாக மாறி இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வீட்டில் இருக்கின்ற அனைத்தையும் விற்று அதனை தாண்டி அடுத்தவர்களும் களவெடுத்து அதுவும் காணாதுன்னு சொல்லுற நிலையில் போதைப் பொருளை விற்றால் அவர்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், அந்த கமிஷனில் போதைப் பொருள் வாங்கி அவர்கள் பாவிக்கின்றார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இதனால் பலர் கைது செய்யப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இப்படியான பிரச்சனையால் எமது சமூகம் என்று எங்கே போய்கொண்டிருக்கின்றது. ஒரு குடும்பத்தில் அனைவரையும் வெறுக்கின்ற அளவிற்கு அந்த இளைஞனின் வாழ்க்கை மாறுகின்றது. எனவே போதைப் பொருள் பாவிக்கின்றவர்கள் இந்த காணொலியை பார்த்தால் கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த போதை பழக்கத்தை கைவிடுங்கள். இந்த போதை பழக்கத்தால் எதுவுமே இல்லை. இந்த போதைப் பொருளை பாவித்து வாழ்வதற்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம் அல்லது உயிருடன் இருக்காமலே இருக்கலாம் என்கின்ற நிலையில் தான் மற்றவர்கள் உங்களை பார்க்கின்றார்கள், எண்ணுகின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையில் நிறைய விடயங்கள் இருக்கு, நிறைய போதைகள் இருக்கு. நீங்கள் நினைக்கிறீர்கள் மதுபானம் அருந்துவது அல்லது இந்த குடிசையை பாவிப்பது, ஐஸை பாவிப்பது, கரவினை பாவிப்பது தான் போதை என்று. அதாவது உங்களுடைய மொழிநிலையை சொல்ல வேண்டும் என்றால் அதை விட கிக்கு தரக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றது. நல்ல பிள்ளையாக தாய் தகப்பனை பார்த்து பாருங்கள், அது தருகின்ற போதை என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்று. ஒரு நல்ல சகோதரனாக இருந்து பாருங்கள், அது தருகின்ற போதை எவ்வளவுக்கு இருக்கும் என்று. ஒரு நல்ல கணவனாக இருந்து பாருங்கள், அது தருகின்ற போதை எவ்வளவு இருக்கும் என்று. நல்ல தந்தையாக இருந்து பாருங்கள், அது தருகின்ற போதை எவ்வளவு இருக்கும் என்று. அந்த போதைகளுக்கு முன்னால் எல்லாம் இவ்வாறு குடும்பத்திற்காக வாழுகின்ற அல்லது மக்களுக்காக வாழுகின்ற அந்த போதைகளுக்கு முன்னால் எல்லாம் இந்த போதை எல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த போதை எங்களையும் வாழ வைத்து, எங்கள் குடும்பங்களையும் வாழ வைத்து, எங்கள் சமூகத்தையும் வாழ வைக்கும். இந்த போதை வெறுமனே ஒரு மாயை, உங்களை அழிக்கின்ற, உங்களை இல்லாமல் செய்கின்ற ஒரு விடயமாகத்தான் இது இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அதே போல பெற்றோர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் அல்லது யாராவது இளைஞர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் ஒரு விடயத்தை யோசியுங்கள். நீங்கள் தயவு செய்து போதைப் பொருட்களை பாவிக்காதீர்கள்.
யாரையும் பாவிக்க அனுமதிக்காதீர்கள். எங்கள் வீட்டு பிள்ளை இப்படி செய்யாது என்று நினைக்காதீர்கள். அந்த எண்ணம் தான் அனைத்து பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கிளிநொச்சி கனகபுரம் துயிலுமில்லத்துக்கு முன்பாக இன்று காலை பதற்றமான சூழல் ஒன்று ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இரண்டு தரப்புகளுக்கு இடையிலே இந்த முருகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் அங்கு சென்று அந்த அமைதியின்மையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கைக்குள் தான் அந்த நிர்வாகம் எல்லாம் இருக்கின்றது. அவர் அவரது அரசியலுக்காக பயன்படுத்துகின்றார். அரசியல் செய்கின்ற இடம் இந்த துயிலும் இல்லம் இல்லை, அல்லது ஏனைய துயிலும் இல்லங்களும் இல்லை. ஆகவே இந்த அரசியல் பிடியிலிருந்து இந்த துயிலும் இல்லத்தை மீட்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் இந்த நிர்வாகத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று மக்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் அங்கு சென்றதிலே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி பல வருடங்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலரால் தான் அந்த துயிலும் இல்லத்தின் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று இன்னொரு தரப்பு சொல்லுகின்றது. இவ்வளவு காலம் எங்கே இருந்தீர்கள் என்று இன்னொரு தரப்பு கேட்கின்றது. இதனால் தான் அங்கு ஒரு அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காணொலி காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். ஒரே மக்கள் ஒரே இனம் ஒரே கூட்டம் எல்லாம் ஒரே கூட்டம். இந்த துயிலுமில்லமான நான் சின்னையா சுப்பையா பூனாவில் முன்னாள் பிரதேச மெம்பராக இருந்தேன், இப்போ மெம்பராக இல்லை. ஆனபடியாக இந்த துயிலுமில்லம் 2016ஆம் ஆண்டு கூடி இந்த துயிலுமில்லத்தை கடவுள் கோயிலை விட மேலதிகமாக நியமித்து இந்த துயிலுமில்லத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த நிர்வாக தெரிவுன்றது எப்பொழுதும் நடப்பது உண்மை. அது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டால், பிரதேச சபைக்கு ஆளுமைக்கு உள்பட்ட காணி தான் இந்த காணி. அவர்களையும் கொண்டு இங்கே நிர்வாகத்தை மக்களை கூப்பிட்டு ஒரு நிர்வாகம் தெரிவு செய்வோம். அந்த நிர்வாகம் உண்மையிலே நேர்மையும் நம்பிக்கையுமாக செய்து கொண்டு வந்தது. இத்தனை வருடமாக ஒருவரும் இந்த பிரச்சனைக்கு இங்கே வரவும் இல்லை, இவர்கள் பார்க்கவும் இல்லை. இப்பொழுது என்னென்று கேட்டால், இவ்வளவு நாளும் போராளிகள் குடும்பங்கள் போராளிகள் நலங்காப்பும் என்ற பேரில் போராளிகள் வச்சு இறந்த மாவீரர்களை வச்சு சீவித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு, இது பெருந்தள்ளலான இது இருக்குது, ஆனபடியால் இந்த மாவீரர் துயிலுமில்லத்தை கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், இந்த துயிலுமில்லத்தையும் தாங்கள் பொறுப்படுத்தி நடத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் வர்றதுக்கு நாங்கள் தடை இல்லை. நாங்கள் இங்கே ஒரு களவு எடுக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அவர்கள் கணக்கு கேட்கிறார்கள். கணக்கு பொதுவாக ஒவ்வொரு வருடமும் முடிந்த பிறகு நாங்கள் இந்த கணக்குகளை எழுதி ஓட்டுறது. ஆனால் இதில் மேலதிகமாக வர்ற காசுகளையும் எழுதி ஓட்டவும் அதை யாரும் வந்து தர்றதும் இல்லை, போகிறதும் இல்லை. அது யாரோ வாங்கி தான் நாங்கள் செலவழிக்கிறோம். இதுக்கு வெளிநாட்டு எந்த ஒரு உதவியும் இந்த துயிலுமில்லத்துக்கு கிடைப்பதில்லை நேரடியாக. ஆகவே இந்த துயிலுமில்லத்தை இவ்வளவு காலமும் நாங்கள் செம்மையாகவே நடத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே இதை குழப்பம் விளைவிக்க வேண்டும். அடுத்தவர்களை இந்த மாவீரர்களை கொச்சைப்படுத்துவதற்காக இந்த போராளிகள் நலங்காப்பவும் என்று சொல்லிக்கொண்டு, எல்லா போராளிகளும் சொல்ல இல்லை, நியாயமான நீதியான போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த போராட்டம் என்ன வலிமை என்று தெரியும். அவர்கள் அந்த நேரத்திலேயே வெள்ளை சேட்டும் நல்ல சேட்டுகளும் அணிந்து கொண்டு ஒரு சிறு போராட்டத்துக்கு போய் அவர்கள் அங்கத்தை இழந்தவுடனே நாங்கள் பெரிதென்று நினைத்து கொண்டு இப்பொழுது மக்களையும் ஏமாற்றி விட்டு இப்போ துயிலுமில்லத்துக்கு வந்திருக்கிறார்கள். தயவு செய்து மக்களே, நீங்கள் மாவீரர் குடும்பம் போராளிகள் குடும்பம் இருக்கலாம். நீங்கள் இந்த துயிலுமில்லத்தை மாவீரர் குடும்பங்கள் நீங்களே எல்லாரும் வந்து நின்று தான் செய்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம். சில பிரச்சனைகள் வரும். ஒரு இவ்வளோ பெரிய திரளை செய்கிற நேரம் சில
அசம்பாவிதங்கள் நடக்கும். அதையும் நாங்கள் கண்காணித்து தான் செய்து கொண்டு வருகிறோம். தயவு செய்து இனிமேலாவது இந்த பிரதேச நீங்கள் தெரிவு செய்ய வேணுமா என்றால் அது பிரதேச ஆளுமைக்கில் தான் அந்த காணி இருக்கிறது. அவர்களோடும் தொடர்பு கொண்டு பாருங்கள். ஒரு புனிதமான இடத்தில் உண்மையிலே இந்த காவல்துறையில் நாங்கள் மெச்ச வேணும். இங்கே இது புனிதமான சேவை நடந்து கொண்டிருந்த நேரம் கூடி அவர்கள் இந்த இடத்துக்கு வர இல்லை. இவர்கள் இவ்வளவு மக்கள் வந்தார்கள், அவர்கள் பாதுகாப்பு மட்டும் கொடுத்தார்கள். இன்றைக்கு ஒரு இப்படி வந்து நீங்கள் எல்லாம் வந்து குழப்படியை உண்டாக்க அவர்கள் வந்து பிடித்து விட்டு போகிறார்கள். அவர்கள் நினைச்சால் கோர்ட்டில் போட்டு உங்களுக்கு வழக்கு போட சொல்லியிருக்கார்கள். வழக்கு போட்டால் கோர்ட்டில் போட்டு துயிலுமில்லத்தை பூட்டிடுவார்கள். அதை விரும்புகிறீர்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் போராளிகளாக இருக்கலாம், நல விரும்பிகளாக இருக்கலாம், இல்லாட்டி போராளி நலங்காப்பமாக இருக்கலாம். நீங்கள் இந்த துயிலுமில்லத்தை மூடுவதற்கு நீங்கள் எத்தனிக்கிறீர்களா? தயவு செய்து நீங்கள் எங்களோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கணக்கு பிரச்சனைனா இப்போ கணக்கு பிரச்சனை மாதிரி கணக்கு பிரச்சனையை உங்கள்கிட்ட கேட்குறனாலும் பொதுமக்களுக்கு தான் காசு வாங்குறீர்கள், உங்கள்கிட்டையும் கேட்கணும். நீங்களும் பொதுவாக உங்களை கணக்குகளை எழுதி ஓட்டுங்கள், நாங்கள் எங்களை கணக்கில் எழுதி ஓட்டுறோம். இங்கேருந்து வர்ற ஒரு போராளியோ இல்லை இங்கே வந்து புனிதமாக வேலை செய்கிறவரோ யாருமே இங்கே சம்பளம் எடுக்கிறதில்லை. இங்கே தியாகின்ற ஒரு போராளி இருக்கார். அவர் அந்த நேரமும் இதுக்குள்ளேயே இருந்து தான் வளர்ந்தவர். இப்போவும் என்னென்று கேட்டால் அவர் முழு நேர பொறுப்பையும் இங்கே செய்து அவர் தான் முழு நேரமும் இங்கே நிற்கிறார். அவர் உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட நிலையிலும் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிற நிலையிலும் அதையும் பார்க்காமல் அதுகளை பார்த்து செய்யுங்கள். இந்த மாவீரர் குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை செய்து கொடுத்து போராளிகளும் மாவீரர் குடும்பங்களை மேன்மைப்படுத்தவும் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.